ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்து பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு பெரிய ஆலமரம். அந்த ஆலமரத்துக்கு கீழே தான் வாழ்ந்தது ஒரு சின்ன குரங்கு. அதுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு என்ன தெரியுமா? குழிப்பணியாரம். ஒரு நாள் குரங்கு பார்த்தது, மனுஷங்க எல்லாம் குழிப்பணியாரம் விற்று காசு சம்பாதிக்கிறாங்க, நாமும் ஏன் முயற்சி பண்ணக்கூடாதுன்னு யோசித்தது. அடுத்த நாள் காலை குரங்கு ஒரு சின்ன மேஜை போட்டு அதில் குழிப்பணியாரம் சுட சுடன்னு பலகை கட்டிருச்சு. பக்கத்தில் ஒரு பாத்திரம், ஒரு கரண்டி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. கிராமத்து குழந்தைகள் எல்லாம் ஆச்சரியமாக பார்த்தாங்க. அம்மா, குரங்கு குழிப்பணியாரம் விற்கிதுன்னு. குரங்கு சந்தோஷமாக வாங்க வாங்க, நல்லா இருக்கும், நம்புங்க அப்படின்னு கூப்பிட்டது. ஆனால் குரங்கு என்ன பண்ணுச்சு தெரியுமா? சில குழிப்பணியாரம் சரியாக வேகவே இல்லை, சிலது அதிகமாக கருகி போச்சு. குழந்தைக சாப்பிட்டதும் ஐயையோ இது நல்லா இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. குரங்கு பயந்துடுச்சு. இனிமே யாரும் வரமாட்டாங்களோன்னு கவலைப்பட்டது. அப்போ அங்கே வந்தது ஒரு பெரிய யானை. என்னடா குரங்கே, வியாபாரம் பண்ணுறது நல்ல விஷயம், ஆனால் நல்லா கற்றுக்கிட்டு பொறுப்போடு செய்யணும் அப்படின்னு சொன்னது. அதை கேட்ட குரங்கு, சரி நண்பா, இனிமே சரியாக செய்வேன்னு முடிவு பண்ணுச்சு. அடுத்த நாள் குரங்கு கிராமத்து பாட்டியிடமிருந்து குழிப்பணியாரம் செய்வது சரியாக கற்றுக்கிட்டது. மெல்ல மெல்ல கவனமாக சுட்டு சுட சுட குழிப்பணியாரம் விற்றது. இந்த முறை குழந்தைகள் சாப்பிட்டதும் வாவ் ரொம்ப டேஸ்டி அப்படின்னு கைத்தட்டினாங்க. குரங்கு சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சது. எந்த வேலையும் கற்றுக்கிட்டு பொறுப்போடு செஞ்சாதான் வெற்றி கிடைக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.